வணக்கம். 2025 ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு வால்பாறை பிஏபியில் 32 மில்லிமீட்டரும், வால்பாறை தாலுகா அலுவலகம் 29 மில்லிமீட்டரும், சின்ன கல்லாறு 17 மில்லிமீட்டரும், பெரிய நாயக்கம்பாளையம் 15 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு. மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் 29 மில்லிமீட்டர், மேலும் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 50 மில்லிமீட்டர், மேலும் உசிலம்பட்டி 12 மில்லிமீட்டர் மதுரை மாவட்டம், மேலும் நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி 20 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் 18 மில்லிமீட்டர், கோத்தகிரி 30 மில்லிமீட்டர், சண்முகா நதி 15 மில்லிமீட்டர், மேலும் துறையூர் 15 மில்லிமீட்டர், மேலும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு. கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 28 மில்லிமீட்டர் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மதிய மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது உயரடுத்த காற்று உள்ளே நுழைகிறது. முதல்ல அரபிக்கடலிலிருந்து கேரள வழியாக நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து அந்த குளிர்காற்று மேலடுக்கில் வந்து மரங்களால் தடுக்கப்பட்டு குளிர்வித்து மரங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது கல்வராயன் மலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏற்காடு மலை, கர்நாடக எல்லையோர மலை, மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். பிறகு கிழக்கு காற்று தாமதமாக தெற்கு திசையிலிருந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி பயணித்து கர்நாடக, ஆந்திர, கேரள எல்லை பகுதியில் குவித்து உருவாகக்கூடிய மழைப்பொழிவை மேற்கு நோக்கி எடுத்துச் செல்லும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை உறுதி. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. மே மாதம் முதல் வாரத்தில் இருக்கிறது. மே மாதம் 2வது, 3வது, 4வது வாரத்தில் நிகழ்வு மழை இருக்கிறது. ஆனால் இப்பொழுதைக்கு மழைப்பொழிவு எல்லாமே மேற்கு மாவட்டங்கள், கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டுமே இருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.